மீண்டும் ஒரு முறை சாதனை புரிந்துள்ளார் நம்ம ஊரு பையன். எதுல என்னன்றத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். நல்லா கேளுங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் தொடர் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய ஃபேமஸான வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு டென்னிஸ் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, காது கேளாதோர் பிரிவில வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ்ல மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் பிரித்வி ஷேகர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ப்ரோ! வாழ்த்துக்கள் சகோ! வாழ்த்துக்கள் நண்பா! அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம ஊர் பையன் ஜெயிச்சது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, காது கேளாதோர் ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில ஜெயிச்சது நம்மளே ஜெயிச்ச மாரி இருக்கு. ஏங்க என்னென்னமோ சோகமா ஸ்டேட்டஸ் போட்டு வாழ்க்கையே அவ்வளவுதான் இருக்கும்போது, இவங்கலாம் பாருங்க, இங்க பாருங்க வேற லெவல்ல சாம்பியன் ஆயிருக்காங்க அப்படின்ற மாரி யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். பிரான்ஸ் வீரரை வீழ்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, கைப்பற்றிருக்காரு. ஆ ஃபைனல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாருன்னே சொல்லலாம். பிரான்ஸ் வீரர் ஆலிவ் கிரேவ வந்து பார்த்தீங்கன்னா, 6க்கு 3, 6க்கு 1ன்ற வந்து பார்த்தீங்கன்னா, நேர் செட் கணக்குல ஃபைனல்ஸ்ல எளிதா ஜெயிச்சாரு. என்னோட ட்ரெய்னருக்கு நன்றி, என்னோட ஃபேன்ஸுக்கு நன்றி, என்னோட கோச்சஸ்க்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி நன்றின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.